ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ ஆசைப்பட்டு கேட்ட உன்னை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த முருகன் ஆசையாய் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை எப்போ மாறும், எப்படி மாறும்னு ஆசையாக காத்திருந்த உனக்காகவே பொற்காலமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ஒப்படைக்க வந்திருக்கேன். இத்தனை நாட்கள் நீ என் மேலே பக்தியோட என்னையே நம்பி வணங்கியது என்னை வெகுவாக ஈர்த்து விட்டது. அதனால தான் உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்து உருகி போன நானே உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டதை எப்படியாவது உன் கைகளில் ஒப்படைச்சிடணும்னு முடிவெடுத்துட்டு உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். உன் விதி எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நான் மாற்றி காட்டுவேன். நீ இன்னும் சிறப்போடு செல்வ வளத்தோடு வாழும்படி செய்ய போகிறேன். நீ வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல காலத்தையும் உருவாக்குவேன் என் செல்வமே. நீண்ட நாட்களாகவே பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ கேட்ட உதவிகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலம் வந்துருச்சு. அடுத்தடுத்து அபரிமிதமான செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் நல்ல மனசோடும் நல்ல குணத்தோடும் நிறைய பணத்தோடும் நீ நல்லபடியாக வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன். இந்த முறை நிச்சயமாக உன் முயற்சி வெற்றி பெறும். நீ தொடர்ந்து செஞ்ச வேண்டுதல்களும் என்கிட்ட வச்ச பிரார்த்தனையும் என் செவிகளில் விழுந்துதான் உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் ஓடி வந்திருக்கேன். கண்டிப்பா உன் ஆசையும் விருப்பங்களும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் அனைத்தும் நிறைவேறும். உனக்கு மகனாக நானே சீக்கிரம் வர்றேன். நீ கலங்காதே என் செல்வமே. எப்போதும் எந்த விஷயத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்பாக எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசி. ஆனால் யோசித்து முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. வேலையை மட்டும் எப்படி சிறப்பாக செய்யணும்னு யோசித்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா நீ எடுத்த முடிவை சரியாக்கி சிறப்பாக்கி எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அந்த விஷயத்தை நல்ல விஷயமா வெற்றி விஷயமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன். நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும் என் செல்வமே. நீ ஒருபோதும் கலங்காதே. காலமும் நேரமும் உனக்கு ஆதரவாக மாறப்போகுது. நீ காத்திருந்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் நிதானமாக இரு. நீ கோபப்பட்டதால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கு, நல்லபடியாக நடந்திருக்குன்னு சொல்லு பார்ப்போம். கோபப்படுவதால் எதுவும் நடக்காது, கிடைக்காது. அதுதான் உண்மை. கர்ம வினைகளின் பலனாக வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது, துன்பத்தை அனுபவிக்கும் போது கோபப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால் உனக்கு எதிராக நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எது நடந்தாலும் கோபப்படாமல் அதை பொறுமையாக சமாளிக்க முயற்சி செய். என்னிடம் நீ சமர்ப்பணம் செய்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி சரியாக்கி கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் நம்பிக்கையும் ஆழமும் உன் பொறுமையும் கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை விரைவாக உனக்கான வெற்றியாக மாற்றி கொடுக்கும். நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமே இல்லை. உன்னுடைய எல்லா பிறவிகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்வமே. உனக்கு தாயும் தந்தையுமாய் எல்லா உறவுகளுமாய் எப்போதும் உன்னை தாங்கி பிடித்து நானே உனக்கு முன்னால் போய் வழி அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கே புரியலை முருகான்னு நீ என்னை தேடி வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காட்ட போகிறேன். எல்லா சிறப்புகளையும் உனக்கு கொடுத்து உன்னை ஒரு சிறந்த ஆளாக மாற்றி தரேன். நீ இப்போது கவலையோடு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் கண்ணீர் துளிகள் ஒருபோதும் வீண் போகாது. என்னிடம் முறையிட்டு அழுத உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த முருகன் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பமாக போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்ய போகிறேன். நீ கேட்டது போலவே நான் உனக்கு அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். ஒவ்வொரு நொடியும் என்னை மனசார நினச்சி உருகி தியானித்து வணங்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் எல்லா வேலையும்
இனி வெற்றிகரமாக நடக்கும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். எல்லா காரியமும் உனக்கு வெற்றி காரியமாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றியே உண்டாகும்படியும் நான் செய்கிறேன். என்னுடைய தொடுதலோட நீ எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக ஜெயிக்க போகிற. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்காமல் கிடைக்காம நீ தோற்று போக மாட்டாய் என் செல்வமி. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வெற்றி உண்டாகும். என்னை பூரணமாக சரணாகதி அடைஞ்ச உனக்காக எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ ஆசையாக கேட்ட ஒன்று இப்போது உன் கைகளில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளாக நீ அழுது புலம்பிய விஷயத்துக்காக இனிமேல் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. உனக்கான கதவுகளை திறந்து வச்சு நீ கேட்டதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தாலே நீ கேட்டது அனைத்தும் உன் கைகளில் உன்னை நோக்கி உன் வீட்டுக்கே வந்து சேரும் என் செல்வமே. அப்பா முருகா, என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டுங்க. எல்லா செயல்களிலும் நீங்கள் என்னை ஆசீர்வதித்து நல்லதை நடத்தி கொடுங்கன்னு நீ கேட்டது போல உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்ற போகிறேன். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எப்போதும் சிறந்த குழந்தையாகவே நான் உன்னை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன்னை வெற்றியான ஆளாக மாற்றி காட்ட போகிறேன். உன் வேலைகளையெல்லாம் முடித்து கொடுக்கும் தகுதி கொண்ட இந்த முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் அழகாக்குவேன். அடுத்தடுத்து உனக்கான பல நல்ல புது வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே. அது வரைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. புது புது வாய்ப்புகளும் புது வசந்தங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படியும் உனக்கு நன்மையே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். என் கைகளால் உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நான் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன், நல்லதை மட்டுமே செய்வேன்னு உனக்கு புரியும் தானே? அந்த நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட நீ எனக்கு எதை காணிக்கையாக கொடுத்தாலும், ஒரு சின்ன பூவை எனக்காக வச்சாலும் கூட அதை நான் பல கோடி விலை மதிப்புள்ள ஆபரணமாக ஏற்றுக்கொள்வேன். எந்த சூழ்நிலையிலையும் என் அன்பு பிள்ளையான நீ எனக்காக செய்ய நினைக்கிற எதையும் நான் சாதாரணமாக அற்பமானதாக நினைக்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் அற்புதமாக ஆக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னுடைய பக்தியையும் நம்பிக்கையும் பெருசாக நினச்சி உனக்கான உதவியை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். நீ செல்லும் வழியில் இருக்கும் மலர்களை எல்லாம், நீ பார்க்குற நல்ல விஷயங்களை எல்லாம், உனக்கு கிடைக்கிற நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் எனக்கே பரிபூரணமாக படைச்சிரு என் செல்வமே. இதையெல்லாம் நீ எனக்கு காணிக்கையாக என் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் உனக்கு மேலோங்கி வெற்றிகரமாக மாற்றி மறுபடியும் உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். உன்னை ஏமாத்துறவங்க, உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்க, உன் மனசை நோகடிச்சவங்க இப்போது மகிழ்வோட சந்தோஷமாக இருப்பதை போல உனக்கு தோன்றலாம். ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்வமே. ஒவ்வொரு மனுஷனும் நல்லா வாழ்ந்துக்கிட்டே நல்லா சுகமாக சந்தோஷமாக செல்வ வளத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது போல தான் தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்களுக்கான நல்வினை முடியும் நேரத்தில் தீவினைக்கான பலன்களை அனுபவிக்க தொடங்குவார்கள். யாருமே கர்ம வினையின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அடுத்தவனை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். உன் வாழ்க்கையிலையும் அனைத்தையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். சரியான நேரத்தில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. எப்போதும் எல்லா விதத்திலும் கவலை தோய்ந்த முகத்தோடே இருக்காதே. இப்போ உனக்கு என்ன நடந்துருச்சு நீ கவலைப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். உனக்கு கிடைச்சிருக்கும் நிறைய நல்ல விஷயங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்லி பழகு. நிறைந்த நன்றி உணர்வு இன்னும் உனக்கு அதிகமான பொக்கிஷங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரும். எப்போதும் சிரிச்ச முகத்தோட நல்ல எண்ணங்களோட இரு. எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசு, கருணையோட நடந்துக்கோ. உன் தூய சிந்தனைகளுக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த முருகன் அமைச்சு கொடுப்பேன். எப்போதும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறை சிந்தனையும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் மனசுல அமைதியும் மகிழ்ச்சியும் இனி எப்போதும் இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. என்னால் விரும்பப்படும் சிறந்த குழந்தையாக நீ இருப்பதால் தான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையை அழகாக்கி
உனக்காக மூடிய கதவுகளை எல்லாம் திறந்து வைக்க போறேன். அந்த திறந்த கதவில் இருந்து உனக்கு பிரகாசமான எதிர்காலம் வெளிச்சமா வந்து சேரும். நீ என் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் எப்போதும் உன்னை உயர்த்தக்கூடிய ஆழமான விஷயமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும். ஏதோ உன்னை இழந்துட்டதா நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு சரியில்லாததை நீ எத்தனை முறை கேட்டாலும் நான் தரமாட்டேன். ஆனால் உனக்கு சரியானது, உனக்கு சந்தோஷமானதுன்னா அதை எப்பாடு பட்டாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எப்போதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனத்தோடும் எல்லா செயல்களையும் செய்ய பழகு. நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்குமேன் செல்வமே. யார் உனக்கு கெட்டது நினைச்சாலும், யார் உன்னை ஏமாத்தினாலும், யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், யார் உன்னை வஞ்சித்தாலும் இந்த முருகன் நான் அதை பார்த்துக்கிறேன். காலமாக நான் இருந்து எல்லாருக்கும் தக்க பதிலடியை திரும்ப கொடுப்பேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. கண்டிப்பாக நான் உன்னை எந்த இடத்துல உட்கார வைப்பேன். நீ தேவையில்லாமல் அழுகவோ கவலைப்படுவதோ வேண்டாம். நீ இப்போது எதை இழந்து விட்டதாக நினச்சி வருத்தப்படுற? உனக்காக மிகச் சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். இவ்வளவு நாளா உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீ அனுபவிச்சுட்ட. நீ செய்த சில தவறுகளையும் உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்டு விட்டாய். அப்புறம் என்ன? இப்போது உன் கஷ்டங்களும் பாவங்களும் அனைத்தும் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஒளி பொருந்திய அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி உன் வாழ்க்கைக்கான நல்லது மிக சிறப்பாக உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரப்போகிறேன். ஒரு மனிதனின் தலைவிதியை நிர்ணயிப்பது அவனுடைய முன்ஜென்ம கர்மாக்கள் தான். இந்த பிறவியில் நீ பிறந்தது கூட உன் முன்ஜென்ம கர்மாக்களின் ஊழ்வினைதான். அதனால் செஞ்ச தவறு தப்புன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்க பழகு. மன்னிப்பு கேட்கும்போது எதிரி கூட இறங்கி வருவான் என் செல்வமே. பல பிறவிகளில் நீ செஞ்சு வச்சிருக்க பாவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த பிறவியில் தொடர்ந்து மனசார நீ மன்னிப்பு கேட்டு என்னை வந்து தஞ்சம் அடைந்து விடு. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. அதன் மூலமா உன்னுடைய தவறுகளையும் கர்மாக்களையும் பாவங்களையும் மறைச்சு அதை குறைச்சு உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை அழகாக வாழ வைக்கிறேன். உன் இறை அருளுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்தாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நீ கேட்ட விதமாக உன்னை வந்து சேரும்.